வீடியோல நம்ம ஒரு டேஸ்டியான சுசியம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு குழஞ்சிடக்கூடாது, ஒரு முக்கால் பதம் தான் வேகணும். சீக்கிரமே வந்துருச்சுன்னா மீதி இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வேக வச்சிருந்த கடலைப்பருப்பு நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸுக்கு நம்ம ஜாகரி மட்டும் தான் சேர்க்கணும், ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. முக்காப்பதம் நல்லா வெந்தனால இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மைதாவில் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியே கலந்து வச்சுக்கோங்க. நான் கடலைப்பருப்பில் உருண்டை செஞ்சு வச்சுருந்தேன். இதை மைதா மாவோடு சேர்த்து கோட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த சுசியத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுசியத்துக்கு உள்ளே இருக்கிற மாவு ஆல்ரெடி வெந்துருச்சு, மேலே இருக்க கோட்டிங் மட்டும் தான் வேகணும். இந்த சுசியத்தை நம்ம அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம், 3லேருந்து 4 நிமிஷத்தில் டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்துடலாம். நீங்களும் இதே மெத்தடில் சுசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.